ஒரு நிமிஷம் கேளுங்க. மேரேஜை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். இந்த கால இளைஞர்கள் மேரேஜில் தவிர்க்கிறாங்களா அப்படின்ட்டு. இப்போ அதை தொடர்ந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாமே. இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் முதலே டிஸ்கஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பிரச்சனைகள் வராமல் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 2 பேரும் கடன் இருக்கா, அந்த கடனை எப்படி நீங்கள் அடைக்க போறீங்கிறத அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அது கரெக்டாக பண்ணிக்கோங்க. 2வது, வீட்டு செலவை 50-50% பகிர்ந்துக்க போறீங்களா, இல்லை அப்பா அம்மாக்களுக்கு கொடுக்கணும், சில அது போக பேலன்ஸ் இவ்வளோ இருக்கு அப்படிங்கிற வீட்டை யார் நிர்வகிக்கிறது, இன்னொருத்தங்க சேமிக்கிறது, அதையும் கிளியராக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 3வது பாயிண்ட், நீங்கள் தாய் தந்தையராக ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தை ஏதாவது தவறு செய்யுதுன்னா இவர் கண்டிப்பாக வளர்ப்பாங்க, இவங்க அரவணைச்சு போவாங்க அப்படிங்கிற அந்த அந்த புரிதலும் வேணும். ரொம்ப முக்கியம். ஒருத்தர் குழந்தைய ஏதாவது சொல்றப்ப இன்னொருத்தவங்க நடுவில் சப்போர்ட்டுக்கு வரக்கூடாது. அதுக்கப்புறமா பின்பக்கமாக நீங்கள் போயிட்டு நீங்கள் தாய் தந்தையாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாமே தவிர அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறது தவிர்க்கணும். இதையும் நீங்கள் முதலையே தெரிஞ்சுக்கிறது நல்லது. 4வது பாயிண்ட், உங்களுக்கு தேவையான வீடு நீங்கள் எதிர்காலத்தில் வாங்க போறீங்க இல்லையா, அந்த வீடு நகரத்தை நோக்கி இருக்க போகுதா, இல்லை நீங்கள் கிராமங்களில் போய் அந்த மாதிரி ஒரு அழகான சூழலில் ஒரு தனி வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையுமே முதல்ல பேசி வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வீடு தேடுவாங்க. அப்படியே இருந்தாலும் கிராமத்தில் போய் வீடு எடுத்தால் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இந்த நகரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமாங்கிற அந்த நேரத்தில் இந்த குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். அதனால் கிளியராக நீங்கள் எங்கே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பெரும்பாலான பகுதியில் இருக்க போகிறீங்க, அதுக்கப்புறமா எங்கே இருக்க போகிறீங்க, சந்ததிகளுக்காக நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எங்கே வேணுங்கிறத நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. கடைசியானது 5வது பாயிண்ட்டு, உங்கள் உடலை தவிர சந்ததிகள் ஏதாவது வியாதிகள் இருந்ததா, அதுக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் எடுத்துருக்காங்களா. இப்போ ஹெரிடிட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, சில வியாதிகள் தந்தை அவங்களோட தந்தை அது தாத்தாக்கள் மூலமாக வருது அப்படிங்கிற மாதிரியான மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஹெல்த்துக்கு என்னென்ன எடுத்துக்கணுங்கிறதையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குடும்ப சூழல் இந்த 5 கண்டிஷனையும் நல்லா ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சுன்னா சுமூகமாக சந்தோஷமாக இருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.